வணக்கம். வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி இங்க எல்லாருடைய வாழ்க்கையிலுமே சின்ன சின்ன குறைகள் இருக்கும். உதாரணத்துக்கு யானைக்கு தன்னுடைய உடம்பு இவ்வளவு பெருசா இருக்கே அப்படின்னு கவலையா இருந்தா, அணிலுக்கு தன்னுடைய உடம்பு இவ்வளவு குட்டியா இருக்கே அப்படிங்கிற கவலை இருக்கும். ஏழைகளாக இருந்தாங்கன்னா தொப்பியை நிறைக்கிறது கவலையா இருந்துச்சுன்னா, பணக்காரனுக்கு தொப்பியை குறைக்கிறது ஒரு கவலையா இருக்கும். காதலிச்சு கல்யாணம் பண்றவங்க நிறைய பேர் டிவோர்ஸ் வரையும் போறதையும் பார்க்கிறோம். பெற்றோர்களால முடிச்சு வைக்கப்பட்ட பல திருமணங்கள் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்றதையும் நம்ம பார்க்கிறோம். இங்க எல்லாருக்குமே குறைகள் இருக்கு. அமெரிக்காவுல அங்க இருட்டா இருந்துச்சுன்னா இந்தியாவுல பகலா இருக்கு. அன்பும் பணமும் இருக்கக்கூடிய பல வீடுகள்ல குழந்தைகள் இல்லாததையும் பார்க்கிறோம். பல குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகள்ல அன்பும் பணமும் இல்லாததையும் பார்க்கிறோம். ஆக நமக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கு, அடுத்தவன் சந்தோஷமா இருக்கிறான் அப்படின்னு நினைக்காதீங்க. இங்க எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளை சவால்களா ஏற்றுக்கிட்டு அந்த பிரச்சனைகளை எப்படி நிவர்த்தி செய்ய போறோம் அப்படிங்கறதுதான் வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட. வணக்கம். நம்ம எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கைய தேடி ஓடிட்டு இருக்கோம். ஆனா நாம தேடி ஒரு வாழ்க்கை அது கிடைக்கல அப்படின்னாக்க அதுக்காக வருத்தப்படாதீங்க. என்னைக்குமே நீங்க தேடுற வாழ்க்கையை விட கடவுள் உங்களுக்காக கொடுக்க போற அந்த வாழ்க்கை நிம்மதியானது, நிரந்தரமானது. கவலைப்படாதீங்க. உங்களுக்கான வாழ்க்கைய நிச்சயமா மாத்தி கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட இருங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும். நன்றி.